வாழும் காலகட்டத்திலேயே அதை அனுபவிச்சுட்டு போகிறதுக்கு உண்டான அந்த வழிவகைகள்லாம் கரெக்டாக பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ அதுக்காண்டி இவங்கெல்லாம் கெட்டவங்கன்னு சொல்லலை. ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அவங்க சம்பாதிச்சு வச்ச கர்மாவோ அதை இந்த வாழ்க்கையும் நம்ம கர்மா பயன் தானே, ஏற்கனவே செய்த பாவ புண்ணியத்தோட பயன் தானே நம்ம இந்த வாழ்க்கையை. அதனால் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு வழியும் வேதனையும் நீங்கள் பார்க்குற அந்த திரையில் பார்க்குற அந்த ஸ்டாருங்கிறது அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு சங்கடமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. அதை இவங்க நம்ம பொதுவெளியில் பார்க்கும்போது ஐயோ நம்ம பார்த்து மிரண்டுறோம். அவங்களுக்கு பின்னாடியும் ஒரு நலியும் வலியும் வேதனையும் நிறைந்த வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்குது. ஒரு அம்பானினா அம்பானிக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு செருப்பு தைக்கிறவனுக்கு 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபாய்க்கு உண்டான அவனுக்கு பண பிரச்சனையாக இருக்கும். இது அம்பானியா இருந்தானா அவனுக்கு 5000 கோடிக்கு பிரச்சனை இருக்கும். புரியுங்களா? இதுதான் அவங்க 2 பேருக்கு உண்டான டிஃப்ரெண்ட். இவங்க சினிமா ஃபீல்டில் இன்றைக்கி வரிசையாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா வயது மூப்பு, அது இல்லாமல் அவங்க சம்பாதிச்சு வச்சா அவங்க நம்ம இறந்தவர்களை நம்ம எதுவும் குறை சொல்கிறதில்ல. எல்லாருமே இங்கே கர்மாவை தூக்கி சுமந்துட்டு இருக்காங்க. கர்மாவை குறைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்தாங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும்.